Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ரிலேஷன், ஃபங்க்ஷன், டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்னு புதுசாக இருக்கும். இப்போ டோன்ட் வரி, இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இந்த சாப்டரோட பேசிக்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன், டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஃபஸ்ட்டு ரிலேஷன்னா என்ன? சிம்பிளாக சொன்னால் ரிலேஷன்னா 2 செட்ஸுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஏல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அருண், பாலா, பிரியான்னு. செட் பியில் கேம்ஸ் இருக்குது, கிரிக்கெட், செஸ், கேரம். அருணுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், பாலாக்கு செஸ் பிடிக்கும், பிரியாவுக்கு கேரம் பிடிக்கும். இந்த கனெக்ஷன்ஸ் தான் ரிலேஷன். டெக்ஸ்ட் புக் டெஃபனிஷன் பார்த்தோன்னா, எ ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். Cartesian product. Suppose A is equal to 1, 2, B is equal to A, B. Cartesian product na Aல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் Bல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் ஆகணும். ஸோ ஒன்று A கூட பேர் ஆகணும், ஒன்று B கூடயும் பேர் ஆகணும், 2 A கூட பேர் ஆகணும், 2 B கூடயும் பேர் ஆகணும். ஸோ 1, A, 1, B, 2, A, 2, Bங்கிற பேர்ஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எல்லா பாசிபிள் பேர்ஸும், ரிலேஷன்னா செலக்டட் பேர்ஸ் மட்டும். இப்போ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷனுக்கு ரூல்ஸ் கம்மி, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்குது. ரூல் என்னன்னா, ஒரு இன்புட்க்கு எக்ஸாக்டாக ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், 1 A கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2 B கூட கனெக்ட் ஆயிருக்கு, 3 C கூட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா இன்புட்க்கும் ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 1 A கூட கனெக்ட் ஆயிருக்கு, 1 B கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2 A கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் என்ன ப்ராப்ளம்னா, 1க்கு 2 அவுட்புட்ஸ் இருக்கு, அதனால இது ஃபங்க்ஷன் இல்லை, இது ரிலேஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கோல்டன் ரூலை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷன் தான், ஆனால் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is equal to 1, 2, 3. B is equal to A, B, C, D. 1ங்கிறது A கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2ங்கிறது B கூட கனெக்ட் ஆயிருக்கு, 3ங்கிறது C கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டொமைன், ஆரோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது டொமைன். ஆரோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? செட் ஏங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டொமைன் வந்து 1, 2, 3. கோடொமைனுங்கிறது ரைட் சைடு இருக்கிற ஃபுல் செட்டும். ஸோ ரைட் சைடு என்ன இருக்குது? பிங்கிற செட் இருக்குது. ஸோ பிங்கிற கம்ப்ளீட் செட்டு கோடொமைன், ABCDங்கிற. ஸோ ரேஞ்ச்னா என்னென்னு பார்க்கலாம். ரேஞ்ச்னா என்னென்னா, என்னென்ன அவுட்புட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் ரேஞ்சு. ஸோ இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? 1 ஏக்கு போயிருக்கு, 2 பிக்கு போயிருக்கு, 3 சிக்கு போயிருக்கு. ஸோ ABC இந்த 3 அவுட்புட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஞ்ச் வந்து ABC. நெக்ஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். A is equal to 1, 2, 3. B is equal to X, Y, Z. பேர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? 1, X, 2, Y, 3, Z. இது ஃபங்க்ஷன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. இதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். எல்லா இன்புட்க்கும் ஒரே அவுட்புட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ரிலேஷன்னா கனெக்ஷன் பிட்வீன் 2 செட்ஸு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எல்லா பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஃபங்க்ஷன்னா ஒரு இன்புட்க்கு எக்ஸாக்டாக ஒரு அவுட்புட் இருக்கணும். டொமைன்னா இன்புட் செட்டு, கோடொமைன்னா கம்ப்ளீட் அவுட்புட் செட்டு, ரேஞ்ச்னா ஆக்சுவலாக யூஸ் பண்ண அவுட்புட்ஸ். இந்த பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் சம்ஸ் ரொம்ப ஈஸி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 1 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் சம்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.